ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஈஸியாக லஞ்ச் பாக்ஸ் எப்படி செய்து பார்க்கலாமா? சப்பாத்தி இருக்கா? அப்போ இது ட்ரை பண்ணுங்கள். சப்பாத்தியை குட்டி குட்டியாக கட் பண்ணி ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிக்கோங்க. நீங்கள் 2 முட்டை கூட உடச்சி ஊற்றிக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு ஒரு ஸ்க்ரம்பிள் மாதிரி பண்ணிக்கோங்க. நான் ரெட் சில்லி பேஸ்ட் போட்டிருக்கேன். உங்கள்கிட்ட ரெட் சில்லி பேஸ்ட் இல்லைன்னா நீங்கள் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள் ஆட் பண்ணுங்கள். இதுக்கு வெஜிடபிள் இல்லைன்னா நீங்கள் வெறும் ஆனியன் மட்டும் போட்டுக்கோங்க, அதுவும் சூப்பராக இருக்கும். இப்போ வெஜிடபிள் வேகிறதுக்கு கொஞ்சம் நேரம் மூடி வைக்கிறேன். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நீங்கள் இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. காரத்துக்கு ரெட் சில்லி பேஸ்ட்டு, கொஞ்சம் டொமேட்டோ கெச்சப் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் இல்லைன்னா வெறும் டொமேட்டோ கெச்சப் மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போ கட் பண்ணி வச்சுருக்க சப்பாத்தியை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இதுக்கு சப்பாத்தி இல்லை பூரி இருக்குன்னா கூட ஓகே. பூரி, பரோட்டா, சப்பாத்தி எது வேணாலும் போட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு சூப்பரான வெஜிடபிள் சப்பாத்தி ரெடி. நாளைக்கு இன்னொரு ஈஸியான லஞ்ச் பாக்ஸில் பார்க்குறேன். பாய். தேங்க்யூ.